வணக்கம். அஸ்ட்ரோ வேர்ல்டு யூடியூப் சேனல் சார்பாக 1960 சார்பாக திருமதி ஆர் செல்வம் பேசுகிறேன். இன்று நாம் காண இருப்பது, இந்த சமூகத்தில் ஏழைகள் ஏழையாகவே வாழ்கிறார்கள் என்ற தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். இந்தியா சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் முடிந்து விட்டது. அரசு சமூக ரீதியாக பின்தங்கிய ஏழை முன்னேற்றம் அடைவதற்கு, பட்டியல் இனத்தவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கும், வறுமையிலிருந்து வெளியே வருவதற்கும் மத்திய அரசு 77 ஆண்டுகளாக பட்டியல் இனத்தவர்கள் முன்னேற்றம் அடைய ஆயிரக்கணக்கான திட்டங்களை போட்டு பல லட்ச கோடி பணங்களை கொடுத்து வருகிறார்கள். இந்த பல லட்ச கோடி நிதியை மாநில அரசு வாங்கி முறையாக உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு, பட்டியல் இனத்தவர்களுக்கு கொடுத்திருந்தால் பட்டியல் இன மக்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடைந்திருப்பார்கள். ஆனால் மத்திய மாநில அரசு நிதியை அரசியல்வாதிகள் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களின் சொந்தங்களுக்கும் பினாமிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் மட்டுமே கொடுத்துவிட்டு ஏழைகளை எட்டி கூட பார்ப்பதில்லை. அதே சமயத்தில் அரசு நலத்திட்டங்களை பெற வேண்டும் என்றால் தகுதியின் அடிப்படையில் வழங்குவதில்லை. யார் லஞ்சம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அந்த நிதியை வழங்க இருக்கிறார்கள் அதிகாரிகள். உண்மையில் பாதிக்கப்பட்ட பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்கள் மனுக்களை அரசிடம் கொடுத்துவிட்டு லஞ்சம் கொடுக்க முடியாததால் மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளாமல் கிடப்பிலே போட்டு விடுகிறார்கள். காலம் கடந்து ஏதாவது ஒரு குறைகளை கூறி அவர்களின் மனுக்களை நிராகரித்து தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். அதே சமயத்தில் எல்லா வசதிகள் இருந்தும் மேலும் மேலும் அரசு சலுகைகளை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு பலன் அடைவர்கள் யார் என்று பார்த்தால் அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கும் பணக்காரர்களே ஆவார்கள். இவர்களின் மனுக்கள் மீது அவசரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு எத்தனை குறைகள் இருந்தாலும் அதை மறைத்து அதிகாரிகளை பயன்படுத்தி லஞ்சம் கொடுப்பவர்களுக்கே அரசு சலுகைகள் வழங்கி வருகிறார்கள். எனவே கடைசியில் பொருள் வாங்க வேண்டுமென்றால் கூட பணம் வேண்டும், அரசிடம் உதவி பெற வேண்டுமானாலும் பணம் வேண்டும். பணம் இல்லாத ஏழை இன்றும் ஏழையாகவே இருக்கிறார்கள். ஏன் பெற்ற பிள்ளைகள் கூட பணம் இல்லை என்றால் இவர்கள் நமக்கு உபயோகம் இல்லாதவர்கள் என்று ஒதுக்கி விடுகிறார்கள் இந்த சமுதாயத்தில். ஏனென்றால் பணம் இல்லை, ஏனென்றால் பிள்ளைகளும் வறுமையில் வாடுகின்றார்கள். அதனால் அவர்கள் பெற்றவர்களை இப்படி கூறும் நிலை இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. ஆகையால் ஏழைகள் ஏழையாகவே வாழ்கிறார்கள். பணம் இருப்பவர்கள் பொருளாதார ரீதியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகையால் லஞ்சம் கொடுப்பவர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை பெறும் அரசு அதிகாரிகள் தயவு செய்து பட்டியல் இன மக்களின் குறைகளையும் தீர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.